டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். பாசுந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன், அதனால் 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டரில் பண்ணால் 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது கொதித்து வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லோவர் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பொங்கினதுக்கப்புறமா நான் குங்குமப்பூ 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த பாலை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். இந்த பாலை இப்போ சிம்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்க போகிறோம். இது பொங்கி வர வர நல்லா ஆடை ஃபார்ம் ஆகும். அந்த ஆடையை இப்படி எடுத்து விடுங்க. சைடில் இருக்க ஆடையும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி விட தான் இது சீக்கிரமாகவே ரெடி ஆகும். இந்த ஆடை சைட்லேயே இருந்துச்சு, நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணவே இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஹார்டனாக ஆகிடும். அதனால் உள்ளே அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான ஆடையாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது பாலோட அளவு பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தாராளமாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இனிஷியலாக ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதோட அளவு சுண்ட ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா திக்கான ஆடை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாலோட கலரும் நல்லா எல்லோயிஷாக மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கிறேன். பால் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்டா, முந்திரி பருப்பு 3த்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். அது லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நம்மளோட பாசுந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்கள் அப்பப்போ இதை கிண்டி விட்டால் கூட போதும், ரொம்ப பக்கத்துலேயே நிற்கணும்னு இல்லை. மேக்ஸிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.